வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சென்னை ரெட் ஹில்ஸ்க்கு அருகில் உள்ள தங்கவேல் முருகன் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சென்னையில் உள்ள ரெட் ஹில்ஸ்க்கு மிக அருகில் ஆலமதி எனும் ஒரு ஊர் அமைந்துள்ளது. அங்கு ஸ்ரீ தங்கவேல் முருகன் கோவில் அமைந்துள்ளது. இது ஒரு வடக்கு நோக்கிய திருக்கோவில் ஆகும். இதன் நுழைவாயிலில் பிரதான சாலையில் இருந்து தெரியும். ஆரம்பத்தில் ஒரு பெரிய வேல் அல்லது ஈட்டி உள்ளது. இது கிட்டத்தட்ட 16 அடி உயரமும் தங்க நிறமும் கொண்டது. கோவில் கோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது. மேலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகன், சிவன், பார்வதி போன்ற தெய்வீக சிலைகள் உள்ளன. ஸ்ரீ முருகனின் கல்யாண கோலமும் உள்ளது. படிகளின் இருபுறமும் துவாரபாலகியின் 2 வண்ண சிலைகள் காணப்படுகின்றன. பக்தர்கள் கோவில் வளாகத்தை அடைய 6 படிகள் ஏற வேண்டி இருக்கும். கோவிலுக்குள் நுழையும் போது வடக்கு நோக்கிய ஸ்ரீ விநாயகர் ஒரு கருப்பு சிலை உள்ளது. அவர் ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார். இதன் வலதுபுறத்தில் கிழக்கு நோக்கிய ஒரு சிவலிங்கம் உள்ளது. இந்த சிவலிங்கம் ஸ்ரீ அமுதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அவர் நாகபானத்துடன் காணப்படுகையில் பக்தர்களின் கண்களுக்கு பிரகாசமாக தெரிகிறார். இந்த சிவலிங்கத்தை நோக்கி ஒரு நந்தி பகவான் மற்றும் ஒரு நெய்வேத்திய பீடம் உள்ளது. இதற்கு அருகில் தெற்கு நோக்கிய அவரது துணைவியார் ஸ்ரீ அமுதாம்பிகையின் சிலை உள்ளது. அவள் நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள். மேலும் அவளை நோக்கி மற்றொரு நந்தி பகவான் இருக்கிறார். அம்பாளின் வலதுபுறத்தில் தெற்கு நோக்கிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சிலை மற்றும் அம்பாளின் இடதுபுறத்தில் தெற்கு நோக்கிய ஸ்ரீ சண்டிகேஸ்வரின் சிலை உள்ளது. ஸ்ரீ அமுதேஸ்வரரின் பின்புற சுவரில் ஸ்ரீ லிங்கோத்பவரின் சிலைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது இமயமலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட மற்றொரு சிவலிங்கமும் ஒரு காமதேனுவும் உள்ளன. இந்த பகுதியை சுற்றியுள்ள சுவர்களில் நடராஜர், சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி ஆகியோரின் அழகிய உருவங்களும் அவற்றை சுற்றி அஷ்டலட்சுமிகளின் உருவங்களும் உள்ளன. கோவிலின் பிரதான நுழைவாயில் வடக்கு நோக்கி இருந்தாலும் உண்மையான மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி உள்ளது. ஒரு வேல் அல்லது ஈட்டி தரையில் வேரூன்றி காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நெய்வேத்திய பீடம் அல்லது பலிபீடம் உள்ளது. பின்னர் ஒரு மர துவஜஸ்தம்பம் அல்லது கொடிமரம், பின்பு மேற்கு நோக்கிய மயில் வாகனம் ஒரு உயர்ந்த மேடையில் பொருத்தப்பட்டுள்ளன. மூலஸ்தானத்தில் வாசல் தங்க நிறம் மற்றும் விளக்குகளுடன் மின்னுகிறது. மூலஸ்தானத்திற்கு செல்லும் வாசலின் மேல் ஒரு கஜலட்சுமி சிலை உள்ளது. இடும்பன் மற்றும் கடம்பன் என்று அழைக்கப்படும் 2 கிழக்கு நோக்கிய துவாரபாலக சிலைகள் உள்ளன. கருவறை பளபளக்கிறது மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்டதாக தெரிகிறது. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ தங்கவேல் முருகனின் தலைமை தெய்வம் உயர்ந்த தாமரை மேடையில் நிற்கும் தோரணையில் பிரகாசமாக தெரிகிறது. ஸ்ரீ தங்கவேல் முருகனின் மூலஸ்தானத்தில் அவரது துணைவியார்களான வள்ளி தேவசேனா காணப்படுகிறார்கள். மேலும் ஸ்ரீ சுப்பிரமணியரின் மற்றொரு உற்சவ மூர்த்தி சிலை அவரது துணைவியார்களால் சூழப்பட்டது. மூலஸ்தானத்தில் கோஷ்டத்தை சுற்றி ஸ்ரீ நத்தன விநாயகர், ஸ்ரீ குகன், ஸ்ரீ தண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலமுருகர் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆகியோரின் சிலைகள் உள்ளன. இதற்கு அடுத்ததாக மேற்கு நோக்கிய ஒரு நீண்ட மேடை உள்ளது. அதில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் சிலை வாகனத்துடன் நின்ற கோலத்தில் காணப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக மேற்கு நோக்கிய ஸ்ரீ நாகத்தம்மன் சிலை உள்ளது. பின்னர் சப்தமாதாக்கள் அல்லது சப்த கன்னியர்களின் 7 சிலைகள் உள்ளன. அடுத்ததாக 18 சித்தர்களின் சிலைகள் உள்ளன. கோவிலின் உள் பக்கத்தில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார், ஸ்ரீ மகா அவதார் பாபா அல்லது ஸ்ரீ முருக பாபா, ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ காயத்ரி தேவி மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆகியோரின் வடக்கு நோக்கிய சிலைகள் உள்ளன. பஞ்சமுகம் மற்றும் 10 கைகளுடன் காணப்படும் ஸ்ரீ காயத்ரி தேவியின் கருப்பு சிலையை தவிர மற்ற அனைத்தும் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனவை. பின்னர் வடக்கு நோக்கிய வண்ண ஸ்ரீ புத்தர் சிலைகள் மற்றும் விருட்சத்தின் கீழ் அமர்ந்த நிலையில் காணப்படும் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் சிலை உள்ளது. அதற்கு அடுத்து வடக்கு நோக்கிய 10 கைகளுடன் அற்புதமாக காணப்படும் ஸ்ரீ சுவாமி ஐயப்பனின் கிழக்கு நோக்கிய துணை சன்னதியை கொண்டுள்ளது. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் ஆவடியில் இருந்து அலமதிக்கு 26 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் ஆவடி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.